தலைநகர் தமிழ் மன்றத்தின் சார்பாக நாம் ஒவ்வொரு நாளும் தமிழறிஞர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வரிசையில் நாம் இன்று தமிழறிவு மணியன் ஐயாவை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். நயாகரா அருவியை பார்த்திருக்கிறீர்களா? கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதுபோலவே தமிழ் அருவியை பார்த்திருக்கிறீர்களா? எங்கே என கேட்கிறீர்களா? அறிவார்ந்த தமிழ் மேடைகளில் பாருங்கள். உங்கள் வாழ்நாளெல்லாம் நினைவில் நிற்கும் தமிழ் இலக்கிய காட்சிகளை மனத்தில் பதிய வைக்கும் தமிழ் அருவியாக வருவார். அவர்தான் தமிழருவி மணியன். அவர் இயற்பெயர் தெய்வ சிகாமணி. கல்வி கண் திறந்த காமராசர் இவர் சொற்பொழிவை கேட்டு தமிழ் அருவி என பாராட்டினார். உண்மையே இவர் வழி. அதனால்தான் காந்தி மக்கள் இயக்கம் என்னும் ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களுக்கு தொண்டு செய்தார். அருமையான கருத்துக்களை விதைத்தார். அவர் சொல்வதை செவியில் வாங்கி உள்ளத்தில் பதித்தால் தமிழன் என தலை நிமிர்ந்து வாழலாம். தமிழன் பெருமைக்கு எத்தனையோ சான்றுகள் உண்டு. அவ்வாறே தமிழின் பெருமைக்கு நிறைய சான்றுகள் இருப்பதை அடுக்கிக் கொண்டே போகிறார். தமிழில்தான் வேர் சொற்கள் மிகுதி என்பார். பெண்ணுக்கு 7 பருவம்: பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். அதுபோல மலருக்கு 7 பருவம்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நிலத்தை 5ஆக பகுத்தான் தமிழன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. அதேபோல் காற்றை 4ஆக, கிழக்கிலிருந்து வந்தால் கொண்டல், மேற்கிலிருந்து வந்தால் கோடை, வடக்கிலிருந்து வந்தால் வாடை, தெற்கிலிருந்து வந்தால் தென்றல் என்று 4ஆக பிரித்தார்கள். தமிழ் என்பது முத்தமிழ், இயல், இசை, நாடகம். வாழ்க்கை என்றால் 2 என்கிறார்: அக வாழ்க்கை, புற வாழ்க்கை. ஆனால் ஒழுக்கம் ஒன்றுதான். அதுதான் தமிழுடைய மரபு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் தமிழருவி. இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருவ விடல். இந்த ஒரு திருக்குறளை உணர்ந்து வாழ்க்கையில் நடந்தால் போதும். மலை போன்ற செல்வத்தை கொடுத்தாலும் உங்கள் பெயரை கெடுக்குமாயின் அது தேவையே இல்லை என்கிறார். காமராசர் தாலாட்டு என கண்ணதாசன் எழுதிய பாடலை உருகி உருகி பாடுவார். அந்த பாடல்தான் காமராசர் காலடியில் சேர்த்தது என்பார். 9 ஆண்டுகள் முதலமைச்சராய் இருந்தவர் வீட்டை பற்றி கூறும் பொழுது, நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும் என கண்ணதாசன் பாடிய வழிகளை எடுத்து கூறுவார். மொத்தமாக அவர் யார் என்பதை சத்தியமே வேதம், சமத்துவமே வாழ்க்கை என வாழ்ந்த புத்தர் நேபாளம், காமராசரோ விருதுநகர் என்பார். அப்படி என்றால் என்ன பொருள்? புத்தருக்கு இணையானவர் காமராசர் என கவியரசர் கூறியதை மிக அழகாக எடுத்து காட்டுவார். கூட்டம் என்பது பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கூட்டமும் ஒரு புதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேள்வி கூடமாக இருக்க வேண்டும் என்பார். பேச்சை தவம் என எண்ணுபவன் நான் என்பார் தமிழருவி. பாட்டு திறத்தாலே பாடிய பாரதி, உடல் அழுகினாலும் உயிர்ப்புடன் தமிழ் பரப்பிய சுப்பிரமணிய சிவா, செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. இவர்களை இந்த தலைமுறை எவ்வாறு அறியும்? வாடி வாடி தமிழ் வளர்த்தோரை இந்த தமிழகம் பாராட்டுகிறதா? அதற்காகவாது படிக்க வேண்டாமா என்பார். தமிழ் இலக்கியத்தை வைத்து புதிய உருவம், உள்ளடக்கம், மொழி கொடுத்தவன் மகாகவி பாரதி. எனவே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாரதிக்கு அடிமை என்றார். நிலவின் அழகை பாரதிதாசன் கவிப்புலமையை குறிப்பிடும் பொழுது அழகாக எடுத்து காட்டுவார். இருட்காட்டை அழிக்க வந்த நிலா என பாடியதை மிக பெருமையாக பேசுவார். வெண்சோறு காணும் இன்பம், உன்னை காணும் இன்பம் என பாடி பல நாள் உண்ண முடியாத ஏழைக்கு சோறு கண்டால் பிறக்கும் இன்பம் போன்றது என்பதை எடுத்து காட்டி மகிழ்கிறார் தமிழருவி. தனித்தமிழை கொண்டாட வேணும் என அறிவுறுத்தியவர் தெரியுமா? உயர்தனி செம்மொழி என முதலில் தமிழை போற்றியவரும் 33 வயது வரை மட்டுமே வாழ்ந்தவருமான சூரிய நாராயண சாஸ்திரியார் என போற்றுவார். அவர் தம் பெயரை தனித்தமிழில் பரிதிமார் கலைஞர், அதை மிக அழகாக சொல்வார். பரிதி சூரியன் என்று சொன்னால் பரிதி, நாராயணன் என்று சொன்னால் மால், சாஸ்திரி என்று சொன்னால் கலைஞர் என்று கூறுவதை எடுத்து காட்டுகிறார். உவே சாமிநாத ஐயர் இல்லை என்றால் சிலம்பு மணிமேகலை கிடைத்திருக்காது. இவ்வளவு அழகாக தொகுத்து கிடைத்திருக்காது. சிலப்பதிகாரமா தெரிந்திருக்காது. உவேசா செய்த சாதனையை இன்றைய தலைமுறைக்கு தெரியுமா என கேட்கிறார்.
தமிழின் அருமை தெரியாதவர்கள் தலைமை இடத்திற்கு வருவதை பற்றி குறிப்பிடும் பொழுது அரியாசனத்தில் இருக்கிறார்கள், அரியாசனத்தால் இருக்கிறார்கள் என கூறுவார். தமிழில் பின்னி எடுப்பார். வாழ்க்கையில் பற்றின்றி வாழ கண்ணதாசன் எழுதிய அடிகளை எடுத்துரைக்கிறார். ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் இல்லை என பாடி வள்ளலாக வாழ்வதே வாழ்வின் பயன் என்பதை எடுத்துரைக்கிறார். கவியரசு கண்ணதாசனை பற்றி கூறுகையில், எழுதுகோல் இல்லாமலே எழுதும் ஆற்றல் படைத்தவர் ஒருவர் உண்டென்றால் உலகிலேயே அவர் கவியரசர் கண்ணதாசனாகத்தான் இருக்க முடியும் என்பார். கவியரசர் கவிதைகளை சொல்ல ராம கண்ணப்பன் எழுதுவாராம். அவர் சொல்வார், கவியரசர் செக்கில் கையெழுத்து போடத்தான் எழுதுகோல் எடுப்பார் என கூறுவதனை சுட்டிக்காட்டுகிறார். அந்த அளவிற்கு கவியரசரிடம் சொற்கள் அறிவு போல் விழுந்து கொண்டிருந்ததை இந்த தமிழறிவு மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். கற்பதும் கற்பிப்பதும் இருவழிச்சாலை, ஒரு பக்கத்திலிருந்து வந்து போய்விடக்கூடாது, பதிய வைக்க வேண்டும் என்பதனை படிப்பில் பாலம் போல இருக்காதே, அணையை போல் இரு என்கிறார். அறம் போல் அறுப்பதுதான் அறம், அது செய்ய வேண்டியது, இது செய்யக்கூடாது என வகுத்து கொடுப்பதுதான் அறம். அதனையே திருவள்ளுவர் அரண் வலியுறுத்தல் என கூறியுள்ளதனை எடுத்து காட்டுகிறார். கவிதை கண்ணதாசனோடு முடிந்துவிட்டது என கூறும் அளவிற்கு கண்ணதாசன் கவிதைகளை ஆழ்ந்து வெளிப்படுத்தக்கூடியவர் தமிழருவி. 60 ஆண்டுகளாக பேச்சு பயணம், 33 நூல்களுக்கு ஆசிரியர், வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணி என வாழ்ந்து வருகிறார். உலகின் சாரம் பூமி, பூமியின் சாரம் நீர், நீரின் சாரம் தாவரம், தாவரத்தின் சாரம் மனிதன், மனிதனின் சாரம் வாக்கு என்று மிக அழகாக ஒவ்வொன்றாக அடுக்கிச் சொல்வார். மதம் என்பது குலம், சமயம் என்பது ஏரி, ஆன்மீகம் என்பது பெருங்கடல் என்கிறார். அதனால்தான் சைவ சமயம் வைணவ சமயம் என்று பெருமையாக பேசுவார். எல்லாம் ஓரிடத்தில் தான் கலக்க வேண்டும், அது கடலாகத்தான் இருக்கும், அதுதான் இறைவன் என மிக அழகாக சொல்வார். கல்வி 2 வகை என்பார், வயிற்று கல்வி, வாழ்க்கை கல்வி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழைக்காய்க்கும் அரிசிக்கும் வாழ்வதுவா வாழ்வு என கூறுவதனை மிக அழகாக எடுத்து காட்டுவார். வாழ்வியல் கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் தாய்மொழி கல்வி தேவை, அன்பு கருணை இவற்றை விளக்க தாய்மொழியால் தானே முடியும் என மிக அழகாக சொல்கிறார். பிறப்புக்கு முன்னும் தெரியவில்லை, பிறப்புக்கு பின்னும் புரியவில்லை, இரண்டும் சூனியம் என்று புரிந்து கொள்ளாதவனே ஞான சூனியம் என்கிறார். துணிந்து சொல்வார், யாருக்கும் பயப்பட மாட்டார். உண்மை இருக்கும் இடத்தில் தானே துணிவு இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தமிழருவி. பகுத்து அறிவது அறிவு, அது பிரித்து பார்க்கும். ஞானம் அனைத்தையும் இணைத்து பார்க்கும். எல்லாரும் கடலில் கலப்பது போல உயிர்கள் கடவுளை சரணடைந்தால் தான் முக்தி, அதுதான் ஞானம் என்பார். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்றாரே மகாகவி பாரதியார். அது தெரிந்துமா தவம் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று நொந்து கொள்வார். வாழ்க்கை என்பது 2 மட்டுமே கொண்டது. ஒன்று பெறுவது, இன்னொன்று தருவது. பெறுவதில் தான் சுகம் உண்டு, தருவதில் சுகம் உண்டு என்பதை சான்றோர்தான் கூறுவர். பிறக்கும் பொழுது பெறுவதில் சுகம், பெரியவரான பிறகு தருவதில் சுகம் என்பதை உணர வேண்டாமா என்று சொல்லுவார். ஒரு பெரியவர் பை நிறைய இனிப்பு கொண்டு செல்கிறார், குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். பெரியவர்கள் வரும்போது அவரிடம் 1 ரூபாய் வாங்கிக் கொள்கிறார். ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், அந்த காசை வாங்கிதான் இனிப்பு வாங்க முடியும் என்ற பொருளா? அப்பொழுதுதான் சொல்கிறார், சிறியவர்களுக்கு கொடுத்து எப்படி வாங்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து உயிர்களிடமும் பாசம் இருக்கும் என்று மிக அழகாக சொல்வார். அன்போடு இரு என்று அவர் சொன்னதே கிடையாது, அன்பாய் இரு என்று சொல்கிறார். ஏன் என்று கேட்டால், அன்போடு இரு என்று சொன்னால் 11 11 இருப்பது போல் உங்கள் குணம் இருக்கும். ஆனால் அன்பாய் இரு என்று சொன்னால் அன்பாகவே நீங்கள் வாழ முடியும் என்று மிக அழகாக எடுத்து சொல்கிறார். மணிமேகலையின் சிறப்பு தெரியுமா? பெண் பெயரில் அமைந்த ஒரே காப்பியம் என்று மிக அழகாக எடுத்து சொல்வார். அவர்தானே வெள்ளாடை உடுத்திய முதல் துறவி, அதற்கு பிறகுதான் வள்ளலார் வருகிறார் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகினையும் நாம் பார்க்கலாம். பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டுமா? அந்த பிரச்சனையை கவனியுங்கள், சரியாகிவிடும். அதன் வேரினை பாருங்கள் என்கிறார். இவர் பேச்சை கேட்டாலே நமக்கு வாழ்க்கையை திருப்பு முனையாகிவிடும். அப்படிப்பட்ட பேச்சு.
சொல்கிறார் பாருங்க, குழந்தைகள் மிதிவண்டி ஓட்டும் பொழுது இடிப்பது என அஞ்சி விட்டால் கண்ணை மூடிவிடும். அப்படித்தான் நாம் பிரச்சனைகளை கண்டு அஞ்சு கவனிக்க மறந்து விடுகிறோம். அதனால் தான் சொல்வார், பிரச்சனைகளை நீங்கள் வேரினை பாருங்கள் என்பார். என்னை உருவாக்கியது புராண பாத்திரங்கள் அன்று, நாவல்கள் என கூறுவார். பொன்விலங்கு நாவலில் வரும் சத்தியமூர்த்தியும் குறிஞ்சி மலரில் வரும் அரவிந்தனும் கலந்த கலவை நான். என்னை உருவாக்கியவர் அவர்கள் என்று சொல்வார். ஒரு நூலினை நாம் புரட்டுவது ஒரு நல்ல நூல் என கூற முடியாது. எந்த நூல் நம்மை புரட்டுகிறதோ அதுவே நல்ல நூல் என்பார். இலக்கியம் ஒரு மனிதனின் பண்பை மாற்றி அமைக்க வேண்டும் என கூறுவார். அவ்வாறே ஒவ்வொரு படைப்பாளியும் சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்பார். நம்மை வழிநடத்த வேண்டும், நாமும் வழி நடத்த வேண்டும் என்னும் விழிப்புணர்வு அவர் பேச்சின் சாரம் என தெளியலாம். நன்றி, வணக்கம்.